1 கிலோ எடைக்கு கம்மியா இருக்க குழந்தைங்கலாம் வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பண்றோம். குறை மாசத்துல பிறக்கிற குழந்தைகள். எப்படி வந்து இப்போ ஒரு ஃபிக்ஸ் ப்ராப்ளம், இப்ப கை கால்ல பிரச்சனைனா நிறைய பிரச்சனைகள் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எல்லாருக்குமே வந்து ஒரு அண்டர் கிராஜுவேஷன், ஒரு காலேஜ்ல போய் படிச்சு ஒரு குவாலிஃபிகேஷனுங்கிறது இருக்கிறது ரொம்ப. முதல் குழந்தைக்கோ இல்ல ஃபேமிலியில வேற யாருக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருப்போம் இல்லையா, அதே ஜீன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறது, ஹெச்பிவி வேக்சின் பத்தி எத்தனை பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. பட் வாழ்த்துக்கள். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் உஷா நந்தினி மணிராம் கிருஷ்ணா. நான் வந்து ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் வித் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் ஜெனட்டிக்ஸ். அதாவது கருவில் இருக்க குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு பார்க்கக்கூடிய டாக்டர், அதோட மரபணு குறைபாடு குழந்தைங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடிய டாக்டர். நான் டைனி ஹார்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது தஞ்சாவூர்ல இருக்கு. ஓகே மேம். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? ஒரு பெண் மருத்துவரா உங்களுடைய இந்த ஜர்னி எப்படி இருக்கு மேம்? நான் படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் இந்தியாவில் சில சிட்டிஸ்ல, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஃபாரின்ல இருந்துட்டு திரும்ப இப்போ பேக் டு எங்களோட ஹோம் டவுன் தஞ்சாவூர்ல இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் தமிழ்நாடுல இந்த டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், ஒரு ஹாப்பியான விஷயமா தான் நான் இதை கன்சிடர் பண்ணுறேன். நிறைய பேஷண்ட்ஸு நிறைய வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கு பேஷண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுக்குற ஒரு ஃபீல்டில் இருக்கிறது நான் ரொம்ப பிளஸ்டாக தான் நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ நீங்க சொன்னீங்க கருவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு தேவைப்படக்கூடிய சிகிச்சைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுல என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்பெஷலா எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல என்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு? டைனி ஹார்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரைமரியா குழந்தைங்க அப்புறம் பிரெக்னன்சி இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். குழந்தைங்களுக்கான அத்தனை வகையான ட்ரீட்மெண்ட், டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். இதுல எங்களோட ஹாஸ்பிட்டலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கருவில் இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்தே நாங்கள் ப்ராப்ளம்ஸை வந்து டயக்னோஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மட்டும் இல்லாமல் கருவில் உருவான பிறந்தே வந்து பண்ணக்கூடிய ஸ்கேன்ஸு, அந்த குழந்தைக்கு அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கப்பவே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் அண்ட் என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த பேரண்ட்ஸ் வச்சிருக்கணும், ஒருவேளை பிரச்சனை இருந்தால் அது பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் பண்றோம். அதோட வந்து டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வேற எங்கேயும் இல்லாத சில வகையான ஸ்பெஷாலிட்டிஸ் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுல முக்கியமா வந்து மரபணு குறைபாடுகள் அண்ட் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஹார்ட் உருவாகவே இருக்கக்கூடிய ஒரு பர்த் டிஃபெக்ட் வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட். அந்த மாதிரியான பிரச்சனைகள் என்னன்னா, ஹார்ட்ல ஓட்டை இருக்கிறது, ஹார்ட்ல பிறந்த குழந்தைக்கு வால்வுல பிரச்சனை இருக்கிறது, ரத்த குழாயில பிரச்சனை இருக்கிறது, ஹார்ட்டோட பீட்ல வித்தியாசங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு பிறந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய பீடியாட்ரிக் கார்டியாலஜி டாக்டர் இருக்காங்க, பீடியாட்ரிக் நியூரோலஜி டாக்டர், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ், ஃபிட்ஸ் வருது அதெல்லாம் பார்க்குறவங்க, அப்புறம் கிட்னி சம்பந்தப்பட்ட குழந்தைங்களுக்கான கிட்னி சம்பந்தப்பட்ட பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ், குழந்தைங்களுக்கான கேன்சர் வியாதிகள் போன்ற டாக்டர்ஸ், அதோட வந்து NICU ஃபெசிலிட்டி, பச்சிளம் குழந்தைகள் வசதியும் இங்க இருக்கு. அதுல 1 கிலோ எடைக்கு கம்மியா இருக்க குழந்தைங்கலாம் வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பண்றோம். குறை மாசத்துல பிறக்கிற குழந்தைகள், 650 கிராம் எடையுள்ள குழந்தையும் கூட நாங்க இங்க வந்து சேவ் பண்ணியிருக்கோம். இதை தவிர மரபணு குறைபாடுகள், இப்ப சில பேருக்கு வந்து மூளை வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேற ஏதாவது ரிப்பீட்டடா ஃபேமிலியில வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், கண்ணு தெரியாது, காதுல பிரச்சனை, இந்த மாதிரியான உள்ள ரேர் ப்ராப்ளம்ஸ், இதுக்கு எல்லாமும் நாங்க இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். மேம், இப்போ நீங்க சொன்னீங்க கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்குமே என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு. ஸோ அதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? பெரும்பாலும் இந்த கருவில் இருக்க குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது மேம்? ஓகே, ஸோ ஒரு கரு உருவாகிறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு செல்லுல இருந்து தான். அம்மா கிட்ட இருந்து ஒரு செல்லு, அப்பா கிட்ட இருந்து ஒரு செல்லு, இந்த ஒரு செல் சேர்ந்து தான் ஒரு பேபி ஃபார்ம் ஆகி மல்டிப்ளை ஆகி நமக்கு 10 மாசத்துல ஒரு குழந்தையா பிறக்கிறது. இதுல அந்த கரு உருவாக அப்பவே வந்து சில ஆர்கன்ஸ்ல வந்து குறைபாடுகள் இருக்கலாம். இதுதான் வந்து நம்ம பர்த் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம ஸ்கேன் மூலயமா கருவில் இருக்கப்ப கண்டுபிடிக்க முடியும். அதுலயும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த அளவுக்கு பேபி ஃபார்மேஷன் முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் 3 மாசத்துல வந்து ஒரு 70 to 75% ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகி முடிஞ்சிருக்கும். அடுத்த 5 மாச ஸ்கேன், நம்ம எல்லாரும் காமனா கேள்விப்படுறது அதுதான், 5 மாசத்து ஸ்கேன் எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்ப பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த 5 மாசத்துல அபவுட் 85 to 90% ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகி முடிஞ்சிடும். ஸோ அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த 5 monthsல நம்ம கிளியரா பார்க்க முடியும்.
அதுக்கப்புறம் growth ஸ்கேன், வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்கா அப்படிங்கிற ரிமைனிங் 5% ஆஃப் த growth வந்து அதுக்கப்புறமா நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்தந்த பீரியட்ல வந்து அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஹார்ட்ல பிரச்சனை இருக்கா, இல்ல கிட்னில பிரச்சனை இருக்கா, இல்ல குழந்தையோட ஓவரால் வெயிட்ல பிரச்சனை இருக்கா, இல்ல பிரெயின்ல டெவலப்மெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் நம்ம ஸ்கேன் மூலியமா கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் சொன்ன எந்த ஆர்கன்ஸ்ல வேணாலும் ஒரு குழந்தைக்கு கரு உருவாகிறப்பவே பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேம் இப்போ சொல்றீங்க இல்லையா, கருவுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு. ஸோ கருவுல இருக்க குழந்தைக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது? ஏன்னா அது வந்து உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் பார்க்கல, ஸோ எதையுமே அது சாப்பிடல, எதுவுமே பண்ணல, இருந்தாலும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் கருவுல ஏற்படுது? அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு குழந்தை உருவாகிறது அப்படிங்கிறது ஒரு செல் அம்மா கிட்ட இருந்து ஒரு செல் அப்பா கிட்ட இருந்து. ஸோ அந்த பேபி ஃபார்ம் ஆகுறப்ப அந்த ஒரு செல்லுல தான் அத்தனை இன்ஃபர்மேஷனுமே அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு வந்து போகும். ஸோ அதில் அந்த growth, அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் வந்து பிறவியிலேயே எந்த ஆர்கனில் வேணாலும் டிபெண்டிங் ஆன் தி ஜெனட்டிக் மேக்கப் அந்த குழந்தைக்கு வந்து குறைபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து எல்லா சமயமும் இப்போ அம்மா வந்து இந்த மாதிரி பிரெக்னன்சி அப்போ இதெல்லாம் சரியா பண்ணாததுனால இந்த குழந்தைக்கு இந்த குறை வந்துச்சா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து இட் ஹேப்பன்ஸ் டியூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த பேபி. ஸோ எல்லா வகையான பிரச்சனைகளுமே இப்ப அம்மா சரியா சாப்பிடல, இல்ல இந்த பர்டிகுலர் திங் அம்மா இப்ப பண்ணதுனால வந்ததா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி நம்ம ஜென்ரலா யாரையுமே இது பிளேம் பண்றதுக்குன்னு கிடையாது. அஃப்கோர்ஸ் ஒரு சில விஷயங்கள், இப்ப சில கிரானிக் டிசீசஸ் மதர்ஸ்க்கு இருக்கு, சில வகையான இன்ஃபெக்ஷன் பிரெக்னன்சில வந்து வந்தது அப்படின்னா அது வந்து குழந்தையோட உறுப்புகளை அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிரெக்னன்சி ஸ்டார்டிங்ல வந்து சில மதர்ஸ்க்கு வந்து சில வகையான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா சிலது டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி அது குழந்தை அந்த உருவாகிற குழந்தையில வந்து அது போய் அஃபெக்ட் பண்றப்ப சில ஆர்கன்ஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அம்மாவுக்கு சுகர் வியாதி இருக்கு, பிரெக்னன்சிக்கு முன்னாடியோ இல்ல பிரெக்னன்சி ஸ்டார்டிங்ல இருந்தே சுகர் வியாதி இருக்குன்னா அதனால சில சமயம் கருவில் இருக்க குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி பிறவி குறைபாடு வர வாய்ப்பு இருக்கு. இதை தவிர சில ரேர் காரணங்கள், நம்ம கண்ட்ரில அது அந்த அளவுக்கு இல்லைனாலும் சில சமயம் மெட்டர்னல் ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம், மெட்டர்னல் ஆல்கஹால், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எடுக்கிறப்ப, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கப்ப கூட வந்து சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வரலாம். சில வகையான ட்ரீட்மெண்ட்ஸ், சில வகையான மெடிசன்ஸ் அந்த பிரெக்னன்சி ஸ்டார்டிங்ல எடுத்துக்கிறப்ப, அந்த குழந்தை ரொம்ப ஏர்லி பிரெக்னன்சி ஸ்டேஜ்ல இருக்கப்ப வந்து மதர்ஸ் வந்து அந்த மாதிரி தேர் எக்ஸ்போஸ் டு சம் ஸ்பெசிபிக் ட்ரக்ஸ் விச் மீன்ஸ் மெடிசன்ஸ் ஆர் சம்டைம்ஸ் ரேடியேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி பிரெக்னன்சி இருக்காங்க அப்படின்றது தெரியாம வந்து சிடி ஸ்கேன்ஸ், சில வகையான இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால கூட அந்த கருவில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம், இப்போ நீங்க சொன்னீங்க கருவில் இருக்க குழந்தைங்களுக்கு மேபி ஜெனட்டிக்காவோ அல்லது அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் அந்த குழந்தைய பாதிச்சதுனாலயோ ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு. பட் இதை தாண்டி பாத்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாவே கருவில் வளர்ந்துருப்பாங்க, பட் பிறந்த குழந்தைக்கு ஹார்ட்ல வந்து ஒரு ஓட்டை இருக்கு, அதனால குழந்தையோட உயிருக்கே ஆபத்து அப்படின்லாம் சொல்லப்படுதுல மேம். ஸோ அதுக்கான காரணம் எதை சொல்லுவீங்க? அதை ஃபுல்லாவே நம்மளால சரி பண்ண முடியுமா மேம்? இது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கன்ஜெனிட்டல் அப்படின்னா பிறவியிலிருந்தே இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ பர்த் டிஃபெக்ட்ஸ். ஸோ 100 பெண்கள் பிரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல 2 to 3%, அதாவது 2 இல்ல 3 குழந்தைக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து சயின்டிபிக் எவிடன்ஸ். ஸோ அப்படின்னா அந்த பிரச்சனை எந்த ஆர்கன்ஸ்ல வேணாலும் இருக்கலாம். அதுல பர்த் டிஃபெக்ட்ல டாப் ஆன் த லிஸ்ட் இஸ் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஹார்ட் வந்து உருவாகிறது வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், ஒரு மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப ஹார்ட்ல நிறைய அறைகள் இருக்கு, வால்ஸ் இருக்கு, ரத்த குழாய் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது ஒரு விஷயம் தப்பா போனா கூட அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சில வகையான சிம்டம்ஸோட வந்து பிறக்கும். இதுல மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ், கிட்டத்தட்ட எல்லா வகையான ஹார்ட் ப்ராப்ளமே நம்மளால வந்து கருவில் இருக்கப்ப கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம சரியான ஸ்கேன்ஸ் வந்து பண்ணி பார்க்குறப்ப நம்மளால மேஜர் ப்ராப்ளம்ஸ் அத்தனையும், கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீசஸ் அண்ட் மேஜர் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீசஸ் அத்தனையுமே வந்து நம்மளால கருவில் இருக்கப்ப பிரெக்னன்சிலேயே கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, கருவில் இருக்கப்ப எதுக்காக வந்து நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், பிறந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியுமே அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் ஏர்லி டிடெக்ஷன், ஏர்லி டயக்னோசிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பெரியவங்களுக்கே ஒரு செஸ்ட் பெயின் வருது, ஒரு நெஞ்சுவலி வருதுன்னா நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே அது போய் டாக்டர் கிட்ட காமிக்கிறப்ப அதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி, ஒரு மைக்கார்டியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கா, இல்ல இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான், இதை பத்தி ஒன்றும் பெருசா பயப்பட வேண்டாமான்றது டிசைட் பண்ண வேண்டியது ஐடியலி அந்த டாக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏர்லியா வந்து டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது
நமக்கு கிளியர் பிளான் பிஃபோர் பிரெக்னன்சி அந்த பேரண்ட்ஸ்க்கு சொல்ல முடியும். இப்போ ஹார்ட்ல ஒரு பெரிய ஹோல் இருக்கு, ஒரு வால்வில் அடைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா நாங்க பிரெக்னன்சிலேயே அந்த பேரண்ட்ஸ்க்கு இது எதனால வந்திருக்கும், இப்போ நம்ம சொன்ன காசஸ்ல எல்லாம் ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து, மரபணு குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கருவில் இருக்க குழந்தைக்கு வயிறுல ஊசி போட்டு கொஞ்சோண்டு அந்த செல்ஸை எடுத்து மரபணு குழந்தைக்கு நார்மலா இருக்கா அப்படிங்கறது பாக்குறதோட நிறைய விஷயங்கள் நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்து, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அந்த எமோஷனல் ப்ரிப்பேர்னஸ் அண்ட் அந்த ஃபினான்ஷியல் ப்ரிப்பேர்னஸ், இது எல்லாமே அந்த பேரண்ட்ஸ்க்கு தேவைப்படுது. ஸோ பிறந்த உடனே உங்க குழந்தை இந்த மாதிரி ஹார்ட் டாக்டர் பார்த்து அவங்க வந்து திரும்ப பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்து அடுத்த கட்டமா என்ன ட்ரீட்மெண்ட், இதுக்கு சர்ஜரி பண்ணணுமா, இல்ல கருவில் இருக்கப்பவே சில வகையான பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம மெடிசன்ஸ் கொடுக்க முடியும், அந்த மாதிரி கேட்டகரியில் அது வருதா, இல்ல பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, பிறந்ததுக்கு அப்புறம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணணுமா, இல்ல சர்ஜரி பண்ணணுமா, இது அத்தனையுமே வந்து நம்மளால வந்து கரெக்டான ஒரு ஃபீட்டல் மெடிசன் அண்ட் ஃபீட்டல் கார்டியாலஜி, பீடியாட்ரிக் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறப்ப நம்மளால இது அத்தனையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஹார்ட் ப்ராப்ளம்க்குமே வந்து ட்ரீட்மெண்ட் உண்டு. ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியான நேரத்தில் நம்ம டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிறதுக்கு முன்னாடி, நெஞ்சுவலியோட ஒரு வாரம் இருந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கும் 2 நாள் 1 நாள்லேயே போகிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா அந்த அவுட்கம்ல. அதே மாதிரி தான் நம்ம கரெக்டான நேரத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா இந்த குழந்தைங்க எல்லாமே நல்லா இருக்கும். அந்த வகையில் இங்கே டைனி ஹார்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 3500 குழந்தைங்களுக்கு மேலே வேரியஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்து, சில குழந்தைங்க கருவில் இருக்கப்பவே கண்டுபிடிச்சு, சில குழந்தைங்க பார்த்தா பிறந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தை மூச்சோட கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பச்சிளம் குழந்தைகள் வார்டுக்கு வந்து பார்த்தா அதுக்கப்புறம் எங்க டாக்டர்ஸ் இங்க ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, அந்த ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனாலதான் இந்த குழந்தை மூச்சோட கஷ்டப்படுது அப்படின்னு எல்லாம் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரிப்படுத்தியிருக்கோம். மேம் வந்து இப்போ ரெகுலரா ஒருத்தவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னாலே ரெகுலரா ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 months ஒன்ஸ் ஸ்கேன் எடுக்கிறது இது மாதிரி ரெகுலரா இருந்துட்டே இருக்கும். பட் வந்து அந்த கருவுல இப்போ ஒரு ஸ்கேன்ல அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கருவிலையே சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா மேம்? ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ரொம்ப நல்ல கொஸ்டின். ஸோ நம்ம இவ்வளோ தூரம் ஸ்கேன்ஸோட அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வச்சு ஸ்கேன்ஸ் பண்ணுறோம். பட் நெக்ஸ்ட் கொஸ்டின், கருவில் இருக்கப்பவே சரிப்படுத்த முடியுமாங்கிறது நிறைய பேஷண்ட்ஸும் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ இப்போ சில வகையான பிரச்சனைகளுக்கு நம்ம கருவில் இருக்கப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட முடியும். சில வகையான பிரச்சனைகள் நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் கரெக்ட். ஸோ சில வகையான பிரச்சனைகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எந்த பிரச்சனைக்கு கருவில் இருக்கப்பவே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம அதை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி சரிப்படுத்த முடியும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹார்ட் ரேட், குழந்தையோட ஹார்ட் ரேட் வந்து கருவில் இருக்கப்போ யூஸ்வலா இருக்க வேண்டியதோட கூட இருந்தாலோ கம்மியா இருந்தாலோ சில வகையான அந்த மாதிரி ரிதம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கப்ப மதருக்கு மெடிசன்ஸ் நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றப்ப அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சில வகையான வியாதிகள், இப்போ அம்மாவோட சுகர் லெவல்ஸ்னால சில வகையான பிரச்சனைகள் குழந்தைக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறப்ப நம்ம அம்மாவோட அந்த சுகர்ஸை வந்து கரெக்ட் பண்ணி அதை கண்ட்ரோலா, நம்ம டயபிட்டிஸை கண்ட்ரோலா வச்சிருக்கப்ப அதையும் வந்து நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். அதே மாதிரி குழந்தையோட வளர்ச்சி குறையுது அப்படின்னா அப்ப திரும்ப அம்மாவுக்கு வந்து யூஸ்வலா பிபி எல்லாம் கூட இருந்ததுன்னா, பிளட் ப்ரெஷர் எல்லாம் கூட இருந்ததுன்னா கூட சில சமயம் வளர்ச்சி குறையலாம். அதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். பட் ஆனா எல்லா பிரச்சனைகளுமே கருவில் இருக்கப்ப வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி சரிப்படுத்த முடியாது. நிறைய பிரச்சனைகள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், இன்ஃபேக்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணா போதுமானது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே மேம், இப்போ வந்து சில வகையான பிரச்சனைகளை சரிப்படுத்த முடியும், சில வகையான பிரச்சனைகளை சரிப்படுத்த முடியாது. பட் இருந்தாலுமே நம்ம ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அது வந்து ஒரு மரபணு குறைபாட்டோட இருக்கு அப்படின்னாலும், அல்லது ஒரு கரு நம்ம எடுத்துட்டோம் அது ஏதோ சரியில்லாம இருக்கு அப்படின்னாலும், 2வது குழந்தையும் அதே போல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா மேம்? அகெயின் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்வேன், எஸ்பெஷலி ஆஸ் அ ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து ஓகே எல்லா குழந்தைங்களும் நல்லா ஹெல்த்தியா நல்லா பிறக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா பேரண்ட்ஸோட ஆசையும். பட் ஆனால் சில சமயம் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ப்ராப்ளமோட ஏதாவது குழந்தை உருவாகி அதை எடுத்துட்டாலோ இல்லை அந்த குழந்தை உயிரோட இருக்கு பட் ஆனால் சில வகையான பிரச்சனைகளோட, அதாவது மூளை வளர்ச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நிற்கிறது இல்லை, நடக்கிறது இல்லை, சரியா பேசுறது இல்லை, இல்லை கண் பார்வையில் ஏதாவது ப்ராப்ளம், இல்லை ஹார்ட்ல ப்ராப்ளம், இல்லை கிட்னில ப்ராப்ளம், அப்படி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் ஆஸ் டாக்டர்ஸ் அண்ட் ஆஸ் ஆல் ஆஃப் அஸ் வுட் லைக் டு நோ, அடுத்த வாட்டி இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா. இதுதான் ரிகரன்ஸ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அந்த முதல்ல ஒரு குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வச்சுதான். இப்ப சில வகையானது மரபணு குறைபாடா இருக்கலாம். மரபணு குறைபாடுகளே நிறைய வகைகள் இருக்கு. மரபணுல குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதை தவிர சில வேற வகையான பிரச்சனைகளும் இருக்கு.
என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு அந்த முதல் குழந்தைக்கு அப்படிங்கிறத முதல்ல அந்த முதல் குழந்தையும் கூட்டிட்டு வர சொல்லி நாங்க அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி அத்தனை பீடியாட்ரிக் சப் ஸ்பெஷலிஸ்டும் அதை பார்த்து அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு மரபணு குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அந்த குழந்தைக்கு நம்ம டெஸ்டிங் பண்ணி அந்த ரிப்போர்ட் வர்றதுல பேஸ் பண்ணி வந்து இது அவங்களுக்கு பரம்பரையா இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கா, அடுத்த குழந்தைக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் நிறைய சமயம் இந்த மாதிரி பாக்குறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்ப என்ன ஆயிடுதுன்னா ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப ஃபேமிலியில வந்து வருது. ஒரே பேரண்ட்ஸ்க்கு திரும்ப திரும்ப குழந்தை பிறந்து இறந்து போயிடுது. ஒரே ஃபேமிலியில ஒரே பேரண்ட்ஸ்க்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு திரும்ப திரும்ப ஃபிட்ஸ் ப்ராப்ளம் வருது. இல்லைன்னா அந்த குழந்தையோட பெரியம்மா பெரியப்பா அந்த அவங்களோட ஃபேமிலியில 2-3 பேருக்கு வந்து இதே மாதிரி பிரச்சனை இருக்கு. இது அத்தனைக்குமே வந்து நம்மளால மரபணு டெஸ்டிங் மூலயமா வந்து கரெக்டான கைடன்ஸோட பண்றப்ப ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஓகே இந்த கப்பலுக்கு அடுத்து பிறக்கிற குழந்தைக்கு இத்தனை % வாய்ப்பு இருக்கு இதே பிரச்சனை வர அப்படிங்கறத நாங்க சொல்லிடுவோம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன, ஓகே அப்ப அது கருவில் இருக்கப்ப தெரியுமா, எப்படி வந்து இப்போ ஒரு ஃபிட்ஸ் ப்ராப்ளம், இப்ப கை காலில் பிரச்சனைனா நிறைய பிரச்சனைகள் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் வேற மூல வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல ஃபிட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பா நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது குழந்தை கருவுல இருக்கிறப்ப வந்து அது நமக்கு தெரிய போறது இல்லை. அப்ப எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அதுக்குதான் வந்து நம்ம இந்த ஃபீட்டல் இன்டர்வென்ஷன் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஸோ கருவில் இருக்க குழந்தைக்கு வயிறுல ஊசி போட்டு தண்ணி எடுத்து அந்த செல்ஸை பார்த்து முதல் குழந்தைக்கோ இல்ல ஃபேமிலியில வேற யாருக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருப்போம் இல்லையா, அதே ஜீன் ப்ராப்ளம் இந்த குழந்தைக்கு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை அதுல இருக்குன்னு வந்ததுன்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். என்ன மாதிரியான வியாதிங்கிறத அடுத்தது பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி சில வகையான வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு. ஸோ குழந்தை பிறந்து டிட்டோரியேட் ஆகி ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஆகி நம்ம அந்த குழந்தைய லூஸ் பண்றதோ இல்லை இந்த மாதிரி பெர்மனன்ட் டேமேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இதை தவிர சில விஷயங்களும் நம்ம என்ன அடிஷ்னலா வந்து இப்ப இருக்கிறதுல பண்ணலாம் அப்படின்னா, சில சமயம் கருவில் இருக்க குழந்தைக்கு வந்து ரத்தம் கம்மியா போறது, அனீமியான்னு சொல்லுவோம், ஃபீட்டல் அனீமியா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இன்ஃபேக்ட் கருவில் இருக்கப்பவே வந்து நம்ம குழந்தைக்கு ரத்தம் செலுத்தி அந்த குழந்தைய வந்து கம்ப்ளீட்லி வந்து நார்மல் ஆக்கி அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்லி நார்மல் குழந்தைங்களா கூட இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தான் நம்ம வந்து அந்த அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது நான் இந்த ஃபாரம்ல வந்து எல்லாருக்கும் வந்து நான் தெரியப்படுத்த விரும்புறேன். ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் நமக்கு தெரியணும். ஒன் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே நமக்கு we can clearly guide the parents. நிறைய பேரண்ட்ஸ் நான் அந்த மாதிரி பார்க்குறேன். தஞ்சாவூர்லயும் சரி நிறைய சுற்றி இருக்க இடங்கள்ல நிறைய பேர் ஒரு காமனான ஒரு மித்து என்னன்னா, சொந்தத்து கல்யாணம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி மரபணு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அது கேட்பாங்க. ஏதாவது குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நாங்க சொன்னோம்னா இங்க உடனே நாங்க சொந்தத்து கல்யாணம் கிடையாது மேடம், எங்க பரம்பரையிலேயே யாருக்குமே இது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குமே சயின்டிபிக் ரீசன் இருக்கு. சொந்தத்து கல்யாணத்துலதான் பிரச்சனை இருக்குங்கிறது கிடையாது. சொந்த இல்லாத கல்யாணத்துலயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஜீன்ஸுங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லையும் வந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து வருது. ஸோ அந்த ப்ராசஸ்ல கட்டாயம் வந்து சில சமயம் மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரே ரீசனை வச்சுக்கிட்டு நம்ம அந்த குழந்தைய ப்ராப்பரா இவால்வேட் பண்ணலைன்னா எத்தனையோ பேரண்ட்ஸ் அடுத்த பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா அதே பிரச்சனை திரும்ப வந்துடும். இது எல்லாமே ஐ திங்க் நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றப்ப கண்டிப்பா வந்து இதுல ஒரு சேஞ்ச் வரும். ஏன்னா எப்பயுமே நான் சொல்லுவேன், இன்னைக்கு இருக்க சில்ட்ரன் தான் நாளையோட சொசைட்டி. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியான குழந்தைங்களை வந்து நம்ம இந்த உலகத்துல கொண்டு வரமோ அந்த அளவுக்கு we are going to have a healthy future for the society also. ஓகே மேம், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பேசுறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கருவுல இருக்க குழந்தைல இருந்து பிறந்த குழந்தை வரையும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்குது. அது நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இவ்வளோ சிக்கல்கள் ஏற்படுறதுக்கும் இன்னைக்கு இருக்க காலத்துல லைஃப் ஸ்டைல் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா மேம்? ஸோ ஆக்சுவலா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இந்த கரண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ங்கிறது ஒரு வகையில எல்லா வகையான பிரச்சனைகளுக்குமே இன்டர்லிங்க்டு அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ சம் ஆஃப் தெம் மே நாட் ஹாவ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப், பட் ஸ்டில் அஃப்கோர்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது நம்ம அப்படின்னு தெரிஞ்சும் நிறைய வந்து நம்ம செய்யற விஷயங்களுக்கு கண்டிப்பா இட் ஹாஸ் அ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம ஒரு செல்போனே எடுத்துக்கலாமே, எவ்வளோ வந்து நம்ம நல்ல விஷயங்கள் இருந்தா கூட லாட் ஆஃப் திங்ஸ் வந்து we know that it is not right, but still நம்ம வந்து we keep using. ஸோ ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், பிசிக்கல் ஹெல்த், நியூட்ரிஷனல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், இது எல்லாமே வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை வந்து ஒரு மதர் வந்து பிரெக்னன்சி டயத்துலையும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி அந்த கப்பல் வந்து இதை பத்தி அவேர்னஸோட இருக்கணும் அப்படிங்கிறது ஐ டு ஸ்ட்ராங்லி ஃபீல் தட். ஸோ
ஸோ இப்போ ப்ரெக்னன்சியில் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா எல்லாருமே இப்போ நல்ல எஜுகேஷனோட தான் இருக்கும். எல்லா கிராமங்களில் கூட வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அண்டர் கிராஜுவேஷன், ஒரு காலேஜில் போய் படித்து ஒரு குவாலிஃபிகேஷனுங்கிறது இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து அது நம்ம பெட்டர் ஆக்கிக்க நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக ப்ரீ கன்செப்ஷனல் ஃபோலிக் ஆசிட், குட் ஃபுட்டு, குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இப்போ நிறைய பிசிஓடி பார்க்குறோம். ஸோ இதனால வந்து வரக்கூடிய மென்சுரல் இர்ரெகுலாரிட்டிஸ், அதனால வந்து திரும்ப பிரெக்னன்சி, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ நேச்சுரலி வந்து நம்ம ஃப்ரம் ஒரு குழந்தையா இருக்கப்பவே வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம சொசைட்டிலையும் சரி, ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் எல்லாருமே இன்கல்கேட் பண்ணணும். அப்பதான் வந்து அது வந்து கண்டினியூ ஆகி அவங்க டியூரிங் பிரெக்னன்சி ஆர் ப்ரீ பிரெக்னன்சி பீரியட்ல அதுக்கான ஒரு ப்ரிப்பேர்ட்னஸோட ப்ராப்பரா வந்து நம்ம மென்சுரல் சைக்கிள்ஸ் ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கறத கூட வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து பிளான் பண்றது பெட்டர். ஸோ நிறைய தைராய்டு ப்ராப்ளம்ஸ்னால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. நியூட்ரிஷனல் ப்ராப்ளம்ஸ்னால நல்ல ஃபுட் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறோன்னு. பட் ஸ்டில் நமக்கு வந்து அது நம்மளை மட்டும் இல்லை, நமக்கு பிறக்கிற குழந்தையுமே அந்த ஃபர்டிலிட்டி இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சு வந்து வி ஷுட் ஃபாலோ எ குட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட் அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங் ரிக்வெஸ்ட். இப்போ வந்து தஞ்சாவூர்ல டைனி ஹார்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுல வந்து நிறைய குழந்தைங்களோட இஷ்யூவை நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய கருவில் இருக்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்க பார்த்ததுல மறக்க முடியாம இப்போ இந்த தருணத்துல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காங்க, thousands ஆஃப் சில்ட்ரன் அந்த மாதிரி. அதுல டக்குன்னு எனக்கு வந்து சில குழந்தைங்க வந்து ரொம்ப நம்மளோட இன்வால்மெண்ட், நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், லைக் அந்த பேரண்ட்ஸோட சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்து சில இன்சிடென்ட்ஸ் நான் சொல்றேன். ஸோ ஒரு பேரண்ட்ஸ் அவங்க ஃபாரின்ல இருந்துட்டு இருந்த ஒரு கப்பலுக்கு கிட்டத்தட்ட வந்து மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 8 அபார்ஷன்ஸ். ஸோ 8 அபார்ஷனுக்கு அப்புறமா அவங்க வந்து வெளிநாட்டில் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து IVF மூலயமா குழந்தை இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி கடைசியில் வந்து அவங்க அப்புறம் அங்கேருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து பண்ணிட்டா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்தியாவில் வந்து பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை உருவாயிடுச்சு அவங்களுக்கு. 4 மாதம் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்கேன்ஸ்லயும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு 5 மாசத்து ஸ்கேன்ல பார்த்தா வந்து குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, இந்த குழந்தை பிறந்தா உயிரோட இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் டைனி ஹார்ட்ஸ்க்கு இங்க வந்தாங்க. ஸோ இங்க நாங்க ஸ்கேன் பண்ணிட்டு கருவில் இருக்க குழந்தையும் பீடியாட்ரிக் கார்டியாலஜி டாக்டர் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ஹார்ட்ல கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அந்த ப்ராப்ளம் வந்து ஹார்ட்ல வால்வு சம்மந்தப்பட்ட, ஓட்டை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பட் ஆனால் கண்டிப்பா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் அந்த பேரண்ட்ஸ்க்கு ரீஅஷ்யூர் பண்ணோம். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா சர்ஜரி பண்ணி அதை சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அத்தனையும் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை நாங்கள் இங்கே டெலிவரி பண்ணி இங்கே ஆப்ரேட் பண்ணி இப்போ அந்த குழந்தை வந்து திரும்ப தேர் பேக் இன்னும் ஓவர்சீஸ். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா எங்களுக்கு இருந்தது. அந்த குழந்தைய நம்ம சரிப்படுத்தி திரும்ப அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு ப்ரிஷியஸ் சைல்டு நல்லபடியாக நம்மளால கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு. இப்போ அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 3 வயசு. ஸோ இந்தியாவுக்கு வரப்போ வந்து எங்களை வந்து பார்ப்பாங்க. இதை தவிர வந்து நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து 2 குழந்தைங்கள் இறந்து போயிட்டாங்க. ஸோ 2 குழந்தைங்களுக்குமே வந்து ஃபிக்ஸ் ப்ராப்ளம் மாதிரி இருந்து இந்த ஜுரம் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்து ஸோ முதல் குழந்தை இறந்து போச்சு. அடுத்த குழந்தையும் வந்து அதே மாதிரி முதல் குழந்தை ஒரு 10 மாசத்துல இறந்து போச்சு, அடுத்த குழந்தையும் அதே மாதிரி ஒரு வாரத்துல இறந்து போச்சு. ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து இனி வந்து பிரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டாதான் பிரெக்னன்சி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங், அதாவது பிரெக்னன்சிக்கு முன்னாடியே நம்ம இதுக்கெல்லாம் வந்து கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம், அதெல்லாம் பண்றோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்ததுல அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு மரபணு ரீதியா ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ்க்கு டெஸ்டிங் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மரபணு குறைபாடு இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அந்த மதர் பிரெக்னன்சி ஆக சொன்னோம். ஏன்னா பிரச்சனை என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ நம்ம அடுத்தது வந்து அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு அடுத்த பிரெக்னன்சி அவங்க வந்து நம்ம வயிறுல ஊசி போட்டு தண்ணி எடுத்து டெஸ்டிங் பண்ணி பார்த்ததுல அந்த 2 குழந்தைங்களுமே நாட் அஃபெக்டட். அந்த நெக்ஸ்ட் பிரெக்னன்சில குழந்தை இஸ் நாட் அஃபெக்டட். ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து இப்போ நல்லா இருக்கு. இன்னொரு பேரண்ட்ஸ் அதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு வந்தாங்க. அவங்களும் இதே மாதிரி அடுத்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும்னு இத்தனைக்கும் அவங்க பெரிய ஹாஸ்பிட்டல் சென்னையில எல்லாம் இவால்வேட் பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தைய ஆனால் காப்பாற்ற முடியல. பட் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்ததுல குழந்தைக்கு ஹார்ட்லையும் மரபணு ரீதியாகவும் ப்ராப்ளம் இருக்கலாம்னு நாங்கள் வந்து சஸ்பெக்ட் பண்ணோம்.
அப்ப அந்த குழந்தை இறந்து போச்சு. இருந்தாலும் அந்த குழந்தையோட செல்ஸ் எடுத்து நாங்க டெஸ்டிங் பண்ணி கண்டுபிடிச்சு பார்த்ததுல வந்து மரபணு கோளாறு இருக்குன்றத பார்த்து அடுத்த பிரெக்னன்சில அவங்களுக்கு ட்வின்ஸ் உருவானாங்க. ஸோ ட்வின்ஸ் 2 குழந்தைங்களுக்குமே வந்து டெஸ்டிங் பண்ணி பார்த்ததுல குழந்தைக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னு வந்தது. ஸோ இதை தவிர வயிறு பிறந்த குழந்தைக்கு வயிறுல அடைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் இதே மாதிரி IVF மூலியமா கன்சீவ் ஆனவங்க, அவங்களுக்கு என்னன்னா 3 குழந்தைங்க உருவாயிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்றப்ப மல்டிபிள் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து கருவில் இருக்கப்பவே ஒரு குழந்தைய நாங்க வந்து ஃபீட்டல் ரிடக்ஷன் பண்ணி எடுத்தோம். அதுக்கப்புறம் 2 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைக்கு பிறவி குறைபாடு இருந்தது. பட் அவங்களுக்கு ரொம்ப வருஷமா பிரெக்னன்சி இல்லாம கன்சீவ் ஆனதுனால அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் அதுக்கு இருக்குன்னு சொல்லி நாங்க டெலிவரி பண்ணி அந்த குழந்தைக்கு வயிறுல ஒரு அடைப்பு இருந்தது. ஸோ அதை வந்து பிறந்து நாங்க உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்ப அந்த 2 குழந்தைங்களுமே நல்லா இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வயசு ஆக போகுது. இந்த மாதிரி நிறைய நைஸ் ஹாப்பி மூமெண்ட்ஸ். கண்டிப்பா நாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா அண்ட் வி ஃபீல் வெரி பிளெஸ்ட். சூப்பர் மேம். இப்போ நிறைய குட்டி குட்டி குழந்தைங்களுடைய லைஃபை நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பராகவே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சி வழியா நீங்க கலந்துட்டு நேயர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு தகவல்களையும் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து நீங்க ஒரு உமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? ஸோ நம்ம கடமையை, நம்ம டியூட்டியை நம்ம ரொம்ப சின்சியராகவும் பேஷனேட்டாகவும் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் நான் இங்க தஞ்சாவூருக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். நான் தஞ்சாவூரோட மருமகள். ஸோ அந்த விஷயத்துல நாங்க இங்க வந்து பார்த்ததுல எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு நம்மளால வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சின்சியராகவும் நம்ம ஒரு டெடிக்கேட்டடாகவும் பண்றப்ப நேச்சுரலி காட்ஸ் பிளெஸ்ஸிங்கோட நம்மளால எல்லாராலையுமே நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போற பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கிறப்ப நேச்சுரலி நம்மளால எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியுங்கிறது தான் என்னோட தாட். ஓகே மேம். இப்போ ஃபைனலா நம்ம மதுரை எஃப்எம்க்கும் மதுரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வந்து இந்த அதிரை எஃப்எம் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத்தனை விஷயங்களும் நம்ம இப்போ சென்னைக்கோ பெங்களூருக்கோ இல்லாம நம்ம தஞ்சாவூர்ல இத்தனை வகையான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அது தெரியாம எத்தனை குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் சரி நமக்கு இதெல்லாம் பண்ண முடியும்னு தெரியாம இன்னுமே ரொம்ப அவேர்னஸ் கம்மியா தான் இருக்கு. ஸோ அந்த அவேர்னஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நம்மளோட சோஷியல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறது HPV வேக்சின் பத்தி. எத்தனை பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. பட் இது வந்து சர்வைக்கல் கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு வேக்சின். ஸோ தி ஒன்லி ப்ரிவென்டபிள் கேன்சர் த்ரூ அ வேக்சின் அப்படிங்கிறது வந்து சர்வைக்கல் கேன்சர் தான். ஸோ சர்வைக்கல் கேன்சர்ன்றது வி நோ தட் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோய். ஸோ சர்விக்ஸ்ன்றது அந்த கர்ப்பப்பையோட வாய். ஸோ இந்த கேன்சர்னால ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பெண்மணி இறந்து போறாங்க. இது வந்து சயின்டிஃபிக் பேஸ்டு திங். ஸோ இந்த சர்வைக்கல் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வேக்சின் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த வேக்சின் வந்து அதுவும் குழந்தைங்களுக்கு நம்ம போடுறப்ப 9-14 வயசு 9 to 14 இயர்ஸ் உள்ள பெண் குழந்தைகளுக்கு எல்லாரும் கண்டிப்பாக போடுறது நல்லது. ஸோ இந்த வேக்சின்னால எந்த ஒரு சைடு எஃபெக்டோ எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இது வந்து நம்மளோட பெண் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். ஸோ இது வந்து WHO ரெக்கமெண்ட் பண்ணுது. எல்லா பீடியாட்ரிக் சொசைட்டிஸும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ எல்லா பெண்களும் எல்லா குழந்தைகளும் கண்டிப்பா வந்து இந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சினையும் வந்து நம்ம போட்டுக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த ஒரு ஃபாரம்ல சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.